Daily. Taste the Daily. சென்னை அடையாறில் சாலையை கடக்க முயன்ற 65 வயது மூதாட்டி கார் மோதி உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னை அடையாறு எல்பி சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில் இன்று காலை 60 வயது மூதாட்டி சாலையை கடக்கும் பொழுது கார் ஏற்றி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியை சேர்ந்தவர் 60 வயதான புஷ்பா என்கிற மூதாட்டி. அவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை வீட்டு வேலை செய்வதற்காக சாலையை கடக்க முயற்சி செய்கிறார். அப்பொழுது அந்த வழியாக அந்த எல்பி சாலையில் அதிவேகமாக வந்த காரானது அவர் மீது ஏற்றி தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். இதில் சம்பவ இடத்திலேயே அந்த மூதாட்டி உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கார் பதிவெண்களை கைப்பற்றி அந்த நபரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் மூதாட்டியுடைய உறவினர்கள் பெரிதும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இந்த எல்பி சாலையில் இது 5வது விபத்து என்றும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது என ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையை கடப்பதற்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது எனவும், அப்படி இல்லை என்றால் அடையாறு சிக்னல் வரை சென்றுதான் அந்த சாலையை கடக்க முடியும் என தெரிவிக்கிறார்கள். போக்குவரத்து போலீசார் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று தமிழக அரசும் இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் மெதுவாக வருவதற்கு அதாவது வேக தடை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.